அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று வி.கே. சசிகலா அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை சுற்றி நடந்து வரக்கூடிய இந்த குழப்பங்கள் என்பது தொடர்ச்சியாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்திருந்த சசிகலா தற்போது அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்கள், சசிகலாவினுடைய அறிக்கை சொல்லக்கூடிய விவரங்கள் பாலா, மிக முக்கியமாக அவர் ஒரு அறிக்கையை சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரும் கழக சட்டமன்ற உறுப்பினரும் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் மீது ஈரோடு மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது ஒரு அறிவார்ந்த செயலாகாது. இது மிகவும் சிறுபிள்ளைத்தனமானது. இது கட்சி நலனுக்கு உகந்தது அல்ல. அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் என்ற செங்கோட்டையன் அவர்களின் நேர்மையை, எண்ணத்தை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோடிக்கணக்கான தொண்டர்களின் எண்ணங்கள் தான் நம் எண்ணமாக பிரதிபலித்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிந்தித்துப்பார், செய்கையும் பார்த்து சிறுசா இருக்கும் பொழுது திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ என்று எம்ஜிஆர் அவர்களின் வரிகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஒரே ஒற்றுமை, மக்கள் விரோத திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் தற்போது அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அப்பொழுதுதான் திமுக ஆட்சியை நம்ம விரட்டி அடித்துவிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியும். அதற்கு ஒரே தீர்வு அதிமுக, ஒன்றிணைந்த அதிமுக தான் ஒரே தீர்வு என்பதை வி.கே. சசிகலா அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுபாஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் மீதான நடவடிக்கைகளை திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திருமதி வி.கே. சசிகலா ரெண்டு பேரும் கண்டித்து தற்போது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, அதாவது வி.கே. சசிகலா அவர்களோட அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விட்டுருக்காங்க. இதுவரையும் விட்டு அறிக்கைகள் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு எடப்பாடியோடைய இந்த செங்கோட்டையன் பதவியை பறித்த விதம் சிறுபிள்ளைத்தனமானதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பழைய காலத்துல எம்ஜிஆர் காலத்துல நடந்த ஒரு சம்பவம் டி சோமசுந்தரத்தை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் மீண்டும் இணைத்தார் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லிருக்காங்க. அதில் அவங்களுக்கு பங்கு இருந்ததையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் கொடுத்த போது, இன்டர்வியூ கொடுத்த போது அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அதை வரவேற்றாங்க. அதே மாதிரி ஓபிஎஸும் வரவேற்றாரு. பட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப இவர் இபிஎஸ்க்கு இபிஎஸ் மேல அதிருப்தியா இருக்கிற அல்லது விலகி இருக்கிற அல்லது விலக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே கட்சி ஒன்றிணையணும், ஒருங்கிணையணும், மீண்டும் இணையணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யார் இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர் மனசு மாறாது இருக்காரு. அதாவது இபிஎஸ் மனசு மாறாது இருக்காரு. அவர் கூட இருக்கிற இப்போ செங்கோட்டையன் சொல்ற மாதிரி 6 அமைச்சர்கள் போய் ஒற்றுமையை வலியுறுத்தினாங்க. அதுல 5 அமைச்சர்கள் பேசாமே இருக்காங்க. அவர் கூடயே தான், இபிஎஸ் கூடயே தான் இருக்காங்க. அப்போ இபிஎஸ் இருக்கிற முடிவுக்கெல்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள் தான் அர்த்தம். அதனால இபிஎஸ் தான் மனசு மாறணும். இதுல இபிஎஸ் மனமாற்றம், அவருக்கு ஒரு மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றம் அடையாத போது இவர்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் பயனளிக்காது. அப்போ அந்த மனமாற்றத்தை எப்படி கொள்றது? தானே அவருக்கு அந்த மனமாற்றம் வருமா? அதிமுகவுடைய தற்போதைய நிலை, கூட்டணியோட தற்போதைய நிலை, இதை நினைத்து அவருக்கு மனமாற்றம் வருமா? இல்ல இவர்கள் அவருக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா? இதான் இது ரெண்டுத்துல எது நடக்கணும்னு பார்க்கணும். இதுல எந்த வெளிசக்தியும் இங்க சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிடிவாதத்தோட இருக்காது எடப்பாடி. சோ இதுல முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடி. அவர் மனமாற்றம் அடையணும், பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும். இல்ல பிரிந்தவர்கள் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், ஒற்றுமைக்கு எதிராக அவர் இருக்காருன்னு. இது எது நடக்க போகுதுன்றதுதான் முக்கியமான விஷயம். என்ன கேட்டா, பிரிந்தவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வலியுறுத்துறதை விட்டுவிட்டு எடப்பாடியை எப்படி அரசியல் ரீதியாக வீழ்த்துவது என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இறங்குறது பெட்டர் என்பது என்னுடைய கருத்து. மிக்க நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது.